அக்டோபர் மாதம் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் கொண்டு வராங்க. இதுல பீகார் மற்ற மாநிலங்கள்ல நிறைய வாக்காளர் நீக்கிறாங்க, அதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் நீக்க போறாங்க. அது தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. அது என்ன சார் சொல்றீங்க? தமிழகம் பீகார் அல்ல. தமிழகத்தில் அவ்வளவு விழிப்புணர்ச்சி பெற்ற ஒரு நாடு ஆகியனால் அங்க இருக்கக்கூடிய ஆட்சி இங்க அல்ல, இது தளபதியினுடைய ஆட்சி. ஆக தமிழ்நாட்டிலும் அவர்கள் செல்லாது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்லாது. திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்குள் சிதறிவிடும் அப்படின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு சார். அதை பத்தி என்ன சார்? ஏதோ ஒரு போக்கில் பேசினார், பாவம் ஏதாவது பேசணும்னு தான் போட்டு போட்டார் சார். அதிமுக மூணா உடையவில்லை, அது ஒன்னாதான் இருக்கு. 2026 தேர்தல்ல நாங்க யாருன்னு காட்டுவோம், மக்கள் பாடம் புகட்டுவார்கள் திமுகவிற்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி அவர் எதிர்கட்சியில் உட்காந்து எங்க பக்கமா பேசுவாரு, அவர் பக்கம் தான் பேசுவாரு. அதே போல தமிழக வெற்றி கழகம் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் திமுக பழிவாங்க நோக்கோட எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துறாங்க, தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு பண்றாங்கன்னு தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் சொல்லியிருக்காரு சார். திமுக தாவேகா எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் தடுத்து நிறுத்துறாங்க, வழிவாங்க நோக்கோட செயல்படுறாங்க அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழக விஜய் கட்சி பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் சொல்லியிருக்காரு. அவருக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. அரசியல் சர்வீஸ் வேற, அவங்க அரசியல் சர்வீஸ் வேற. தொடர்ந்து விஜய் திமுகவையே தாக்கிட்டு இருக்காரு சார். எங்களுக்கு தமிழகத்துல நிரந்தர எதிரி திமுக தான், வேற யாரும் கிடையாது அப்படின்றாரு. அதான் அதுல இருந்தே தெரியுதா தமிழ்நாட்டுல இன்னோவேட்டபிள் பார்ட்டி திமுக. சார், பிரதமர் இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டாரு. ஆனா உடனடியா அவங்களுக்கு எல்லாம் நிவாரணம் போல 1500 கோடி 2000 கோடின்னு அறிவிச்சிருக்காரு ஒவ்வொரு மாநிலத்துக்கு. ஆனா தமிழகத்துக்கு இது வரைக்கும் அவர் செய்யாது. என்ன சார்? தமிழகத்துக்கு எப்படியாவது கெட்ட பேர் வரணும்னு ஒரு பாரத பிரதமர் நினைச்சாருன்னா அது அவருக்கு நல்லது அல்ல. அப்படி நினைப்பாரா என்பது கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிலைமை அதுதான் இருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சமாச்சாரம் நமக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.